அன்பான நண்பர்களே, தோழர்களே, இந்த அரங்கம் நிறைந்த ஒரு அவையில் என்னுடைய நாவல் இங்கே வெளியிடப்படுகிறதுங்கிறது உள்ளபடியே ஒரு எழுத்தாளன் என்கிற வகையில் மிகவும் ஒரு பெருமிதமும் பூரிப்பும் அடைகிறேன். நிச்சயமாக சொல்லணும்னா இது வேறு எந்த எழுத்தாளருக்கும் கிடைக்காத ஒரு அம்சம் அது. ஏன்னா இது சொந்த பிரச்சனையை பேசுகிறேன்னு யாரும் நினச்சிடணும். வரவேற்புரை இதை நான் பண்ணணும். இருந்தாலும் 1-2 வார்த்தைகளுடைய சொந்தமாக. ஏன்னா இப்போ ஒரு எழுத்தாளன் கதை எழுதி முடித்ததோடு செய்ய முடியாது. இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அந்த வேலையும் பார்க்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் இங்கே அது அப்படி தலைகீழாக எனக்கு எந்த வேலையுமே வைக்கலை. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியாத ஒரு விஷயம். அதாவது இப்போ சினிமாவுக்கு என்னுடைய கதையை தந்தாச்சு. இனி இதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்களோ அப்படிங்கிறதோட அந்த ஒரு உறவுங்கிறது எப்படி அப்படி விட்டுரும். அவ்வளோதான். ஏதோ கொடுத்தாச்சு, இனி அவங்க பாடு, அவங்க என்ன எதெல்லாம் செய்யலாம். ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த புத்தகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு எனக்குமே புரியலை. இன்றைக்கி வரைக்கும் கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எழுத்தை பழனியப்பன் சார் எதுக்கு இப்படி அதை ஒரு இவ்வளவு பிரமாண்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிறப்ப நான் ஏதோ கடவுள் நம்பிக்கை என்னோட ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் என்னுடைய வரம் ஏதோ ஒரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே வார்த்தைகளுக்கு அப்பால் செய்ய வேண்டியது. நான் பின்னாடி பேசணும்னு நினச்சிக்கிறேன். திடீர்னு நீங்கள் வாட்டுக்கு வரவேற்பு பண்ணுங்கன்னு இப்போ கொஞ்சம் வண்டி எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்படி சுற்றுறதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. நேரடியாக வர முடியல. இருந்தாலும் இப்போ கஷ்டப்பட்டு வந்துடுறேன். தொலைவில் இப்போ இவங்க குதிப்பு நாவல் பற்றி பழனியப்பன் தோழரும் நம்ம தோழர் வெங்கட் தோழரும் இது பண்ணியிருக்காங்க, வீடியோ பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதோடைய ஆழம் புரிஞ்சது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க சமையல் கட்டி உள்ள ஆழங்கள், அவங்களுடைய விம்மல்கள், விவசல்கள் இதெல்லாம் இப்போ ஆழமாக போய் பண்ணியிருக்காரு. நம்ம 1000 பேருக்கான சமையலத்தையும் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் நான் எழுத்தாளர் அப்படிங்கிற இடையில் 1-2 விஷயங்கள் ஒன்று மாத்திரம் லேசாக அப்படியே தூவிட்டு போயிட்டோம்னா. ஆனால் நிச்சயமாக இது இதுக்கு அப்பால் பட்டது, நாவலுக்கு அப்பால் பட்ட ஒரு விஷயத்தை போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது அந்த நாவலை வாசிக்கிறதுக்கு. இப்போ நான் இப்போ அந்த நாவலுடைய பாத்திர கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இப்போ நடத்துறதுனால அந்த மக்கள் பூரா நான் என்கிட்டதே உட்காந்துருப்பேங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய எல்லாமே வந்துடும். அவங்க பேச்சு, வழக்கு, மொழி அத்தனையும் போகும். இதில் ஒரு 2 சம்பவம் போட்டேன். ஒன்று இவங்க பூரா அந்த சமையல் தொழில் கூட நம்மளை அண்டித்தே இருப்பாங்க. நம்மளை அண்டின்னா இன்னொரு விஷயம், அவங்கள அண்டித்தே நான் இருக்கேன். அவங்க இல்லைன்னா என்னுடைய கடை இருக்காது. இப்போ உறுப்பினர்கள் இருந்தால் தான் சங்கம் இல்லை. சங்கத்துக்காக உறுப்பினர்கள் நம்ம எல்லாருமே நம்ம சங்கன்னு இருப்பாங்க. உறுப்பினர் தான் அடிப்படையான விஷயம். அவங்க இல்லாட்டி அப்புறம் சங்கம் போகிறது. அதே மாதிரி அந்த என்கிட்ட வாடிக்கையால் அந்த பாத்திரம் எடுக்கிறவங்கிறது. ஆனால் இவங்க ஊரை என்ன முதலாளின்ட்டு அப்பப்போ 100-50க்காக இது பண்ணிக்கிருப்பாங்க. இப்படி ஆளுகள் இருக்கிறவங்க ஒரு 2 பேர் என்னை ரொம்ப காப்பாற்றுற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுறோங்க மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒருக்கா
பாத்திரங்கள் வாடகைக்கு போ 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 எடுத்துகிட்டு போய் சமையல் பண்ணிட்டு வந்துட்டார். வந்தாச்சுன்னா எனக்கு காசு வரல. என்ன முருகா ரூபாயை காணோம் அப்படிங்கும்போது, இவர் நல்ல சாப்பிட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு உட்காரு. அது எப்படி ரூபா கொடுப்பாரு? என்ன வந்திருக்கணுமே என்னாச்சு? நம்மள வரலையாப்பா, நீ மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு விட்ட, எனக்கு வரலடான்னு போன போடுங்கண்ணே. அது என்ன வழக்கம் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த ரூபா காயின் ரூபா போட்டு போட்டு பேசினாதே இருக்கும். போட்டு என்னண்ணே ரூபா தரலையாம்ல அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லை. இந்த வாட்டி தட்டாப்புட்டான்னு இந்த தண்ணி வேகத்தில் பேசிட்டான். பேசினா நம்மளுக்கு என்னன்னா வாடிக்கையாளர் போயிடுவாங்க. இவன் பேசுகிற விதத்தில் நாளை பின்ன போயிருக்க மாட்டேன். விடப்பா நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படி. அதை என்ன வாங்கிக்கிறது வைக்கிறேன். நான்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனேன். ஒன்றே சும்மா விட மாட்டேன். என்ன இவர் நினச்சிட்டீங்களா கொண்டு வரணுன்னு நான் ஒவ்வொரு காசாக போட்டுக்கிட்டே இருக்காது நிப்பாட்டிட்டேன். பாருனேன் பாதி பேச்சில் நிப்பாட்டிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. வீட்டில் போய் பார்த்தோன்னு சரி விட்றா, நாளைக்கு காலையில் போவான், இப்போ வேணாம்டான்னு சொல்லிட்டு போட்டு மறுநாள் காலையில் பாபா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு 2 பேரும் போகிறோம். அப்போ வந்து போதை இல்லை, சரியாக போய்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கும்போது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போனேன். அங்கே போய் உட்காந்த உடனே அப்போ கதவை தரோம். எனக்கு வேறு இந்த ஃபோன் வேறு பேசுனதில் என்ன நினச்சிருப்பாங்க, நான் இப்போ சொல்லி பேச வச்சு நினச்சிருப்பாங்க. இவனை தான் அனுப்பிச்சி விட்டு கூப்பிட்றா அப்படிங்கிறேன். சும்மா வானே என்னடே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போகணும், நம்ம காசுனே, பொருள் நம்ம பொருள்னே, நம்ம பாத்திரம் இல்லாட்டி அவங்க விசேஷம் நடந்திருக்குமா, வானே போவோம் அப்படின்னு. சரி தேடி உள்ள பின்னாடியே போய்க்கிறியே. கதவை தரணுன்னே வந்தார். முருகா என்னடா அப்படின்னாரு. பாத்திரம் கடைக்கார வந்திருக்காரு. அவருக்கு வாடா உள்ள வாடா அப்படின்னாரு. என்ன விஷயம்? பாத்திரம் காசு கொடுக்கலாம்ல. ஆமாம் காசு கொடுக்கணும்ல. என்ன நீ வாடிக்கு வரேன்ட்டு வராமல் போயிட்டா அப்படின்னு. இல்லைண்ணே நான் பாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்களுக்கு கொண்டு வந்து அந்த பாட்டிலில் ரம்மோ என்னமோ வச்சுருந்துருக்காங்க. இதை காமிச்சாய். நான் அவனுக்கு முருகராஜர் வரலேனே, அவனுக்கு கொஞ்சம் அதை என்னப்பா பாட்டில் எடுத்து வச்சிருக்கா கையில் எழுதிட்டா. நம்ம என்னையை மறந்துட்டேன், அவ்வளோதான். பின்னாடி நான் நிற்கிறேன். இல்லை என்னையை மறந்துட்டு அந்த இதை வாங்கிறதுக்காக, ரம்மு வாங்கிறதுக்காக அங்கிட்டு பாட்டிலை தேடிக்கிறியான். என்னடா அப்படி நான் என்னடான்னு கேட்கிறேன். கொஞ்சம் குறைனே பேசிட்டு வந்துடுறேனே அப்படின்ட்டு இருக்கேன். சரி அப்போ தெரிஞ்சு வச்சா அவர் மெல்ல போய், சார் இந்த பாத்திர வாடகை தந்து விட்ருவோம் சார், இவன்ட்டே கொடுக்க தந்து விட்றேன், இதுக்கு போய் வேலை மழுக்க நீங்கள் வீடு தேடி வந்துருக்கீங்க. இல்லை சார் அவன் ஒரு குடியார போய் அவனை போய் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போங்க சார் ரூபாய் தந்து விட்றேன் அப்படிங்கிறாரு. இந்த விஷயமெல்லாம் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த இப்போ இப்படி ஒரு நாட்டில் நடப்பு கிடக்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து இது நாவலில் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 அத்தியாயம் தான். அந்த 50 அத்தியாயத்தில் இன்னும் 50 அத்தியாயம் கூட செய்ய முடியும். அவ்வளவு தூரத்துக்கான நம்ம இதுகள்லாம் இருக்குது. இது வந்து இதுதான் தோழர் பழனியப்பன் எனக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி இப்படியான விஷயங்களை நம்ம புதுப்பை நாவலில் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு அவியலுக்குள்ளே இருக்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி நான் மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது சமையல் கலைஞர்கள் வந்து பல இதுகள் இருக்கலாம். அவங்க அது அப்படியானவை இப்படியானவை சொல்லி, ஆனால் அவங்களுடைய தொழில் இருக்குது பார்த்தீங்களா, தொழில் நேரத்தில் அவங்க வந்து என்றைக்குமே நீங்கள் சோடையே சொல்ல முடியாது. அவங்க அத்தனை பக்காவாக இருப்பாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தனுக்கு 10 ரூபா இல்லை அப்படின்னு சொல்லினா 10 ரூபாய்க்காக 1000 ரூபா கந்துக்கு வாங்கிட்டு போய் அவனுக்கு 10 ரூபாயை கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னது அதை நானே அதை அனுப்பிச்சிருக்கேன். 10 ரூபா ஒருத்தன் கேட்டேன், இல்லைடா போடா பொழுதுக்கு மட்டும் வந்தே போதேன். அவன் போய் ஒரு நாள் போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு இங்கே வந்து அழுத ஆரம்பிச்சிட்டான். உங்களால் எனக்கு 1000 ரூபா நட்டான். நீங்கள் வாங்க 10 ரூபாய் கொடுத்து விட்ருக்கலாம், அவன் காசே இல்லைன்னுங்கிறதுக்கேன். இவனுக்காக இப்போ நான் இப்போ 1000 ரூபா கந்துக்கு வாங்கிட்டு 10 ரூபா கொடுத்துருக்கேன். இது ஒரு பக்கம் போட்டு இப்படி ஒரு விஷயம். கல்யாணமும் கீழே கல்யாணம் நடந்திருக்கு. மேலே பந்தி மேலே தளம் தாலி கட்டுற சத்தம் கேட்குது. வீட்டுக்காரர் அந்த ஃபங்க்ஷனுக்காரர் மேலே கீழே ஏறிக்கிருக்காரு. நான் ரெடி ஆயிடுச்சான்னு இவங்க அந்த எல்லைக்கு உள்ள யாரையும் அனுப்ப மாட்டாங்க. இங்கே வீட்டு சமையல் கட்டில் உங்கள் வீட்டுக்காரமாக உள்ளே விட மாட்டாங்க. இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனாலும் அப்படி இன்னும் எட்டி நின்று பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது வீட்டுக்காரமாக இருந்தாலும் சமையல்காரன் அதே
உள்ளே என்னது உள்ளே என்ன செய்வாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே மட்டும் விட மாட்டாங்க. உங்களுக்கு என்னண்ணே வேணும்? ஆளை மட்டும் மேலே ஏற்றுங்க, சப்ளை பாத்திரம். ஆமாப்பா, எல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சோடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பூராமே தாலி ஏற்ற சத்தத்தை கேட்டோடனே வாளியை பூரா ரெடி பண்ணி வச்சு சாப்பாடு ஒரு வாளியே இல்லை எல்லாமே வாளியில் ரெடி பண்ணி போட்டுருவாங்க. அந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய சமையல்கார அம்மாவுக்கு திடீர்னு கொஞ்சம் வேலை செஞ்சாச்சு. அடுத்து சப்ளைக்கு போனால் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சோறு போட்டுக்கலான்னப்போ, ஏப்பா ஒரு சோறு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு விசேஷ வீட்டுக்காரனுக்கு போடாமல் நம்ம ஒரு வாய் கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது பண்ணிவிடுறாங்க. அதெல்லாம் வேணாம், ஏதாச்சும் காப்பி தண்ணியை குடி இல்லாட்டி டீயை வாங்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பசி தாங்க மாட்டாமல் ஒரு கப்பில் சோத்தள்ளி போட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு, என்னடா பாவிலா அப்படிங்குது. என்னடா உப்பா கிடக்கு அப்படிங்குது. உப்பா அப்படி என்னடா அப்படின்னு அப்புறம் ரசத்தை ஊற்றி பார்க்குது, அப்பயும் உப்பு. மோரை ஊற்றி பார்க்குது, அப்பயும் உப்பு. என்னடா ஆள் வர மேலே வர போகிறேன் சமையல் உப்பா கிடக்கிறன்னு அப்படி அந்த அந்த சமையல் டீமே பதவி வதைக்குது. அங்கே டவுன் டான் 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 கொட்டிட்டாங்க. மேலே ஆள் வந்துடுவாங்கன்ட்டு. ஆள் வந்துடுவாங்க. இவங்க அப்படியே படன்னு பார்த்தீங்க. சப்ளையருக்கு வரும் வாளியை தூக்கி ரெடி ஆகிட்டாங்க. ஒருத்தன் அந்த மேட்டு விரிக்க போயிட்டான், தண்ணி வைக்க போயிட்டாங்க. இப்போ இது அடுத்து 10 நிமிஷந்தேன். இதில் 10 நிமிஷத்தில் பந்தி பரிமாறப்படுகிறது. அது எப்படிங்கிறது தான் அந்த சமையல் கலைஞருடைய வேலை நுட்பம். இதுக்கும் அந்த சமையல் கலைஞர்கள் மிக தயாராக இருந்து 10 நிமிஷத்தில் அத்தனை பேருக்கும் எந்த விதமான உப்பே இல்லாத சரியான சுவையான சாப்பாட்டை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை அது நாவலில் கிடையாது. அது ஒரு சிறுகதையாக எழுதி ஆனந்த விகடனில் வந்துச்சு. அது உறவு பாருச்சு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் இப்போ வாங்க போகிற குதிப்பு நாவலில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த நாவலின் வெளியீட்டு விழாவிற்காக இங்கே முன்னோடி மீடியாவின் அழைப்பின் பேரில் குறிப்பாக எங்களது இஷ்டத்துமான தோழர் கரு பழனியப்பன் அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய நெஞ்சார உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். ஏன்னா இது எல்லாருமே வந்திருக்கீங்க. நான் கூட்டினா கூட ஒரு 50 பேர் வருவாங்க, ஒரு 30 பேர் வருவாங்க. மிஞ்சி போனால் என்னுடைய குதிப்பின் அவ்வளோ வெளியிட்டு தேடியில் பண்ணேன். ஒரு 100 பேர் 150 பேர் வந்தாங்க. அது நான் பட்டவாடு எனக்கு தெரியும். அந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு அழைச்சி செஞ்சோம். அதில் அப்படி எந்த வேலையை பண்ணுவோம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரயில் டிக்கெட்டை போட்டு குடும்பத்தோடு வரவுன்னு சொல்லி அதையும் வாங்க, அவங்களுக்கு நம்ம பார்த்துன்னு சொல்லி அதையும் கூப்பிட்டு வச்சு உண்மையிலேயே பழனியப்பன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள், எங்களுடைய அருமை கவிஞர் இதில் எழுதியிருந்தார், ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார் குதிப்பின் அவளை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவிஞர் யுகோ பாரதி அவர்களையும், அதே மாதிரி இசையில் மிக பிரபலமானவரும் நகைச்சுவையாக நிகழ்வுகளை கொண்டு செல்லக்கூடிய தோழர் அலெக்சாண்டர் பாபு அவர்களையும், இந்த குக்கர் சினிமாவில் கதாநாயகியாக இருக்கக்கூடிய என்னுடைய அதை சொன்னால் சக்கடப்படாதீங்க. நான் இப்போதையும் அவங்கள பார்த்தேன். பார்த்து பூரா அவங்களா அப்படின்னு எனக்கே சந்திய மாதிரி. ஏன்னா அந்த பூவை உலக பார்த்தது நானும் கூட கொஞ்சம் மேலே அவைய மேலே இருந்தோம். ஒரு சின்ன ஒரு கிரேஸில் வந்துருந்து அப்படி வேணால் அந்த மாதிரி அவங்களுடைய துடிப்பான பட அந்த படத்துலையே ஒரு பட்டாசு மாதிரி அவங்க தான் இருப்பாங்க. அவங்க இந்த இதில் கதாநாயகர் இப்போத்தே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே சொன்னாங்க, சங்கீதா அவர்கள் நடிகை திரைக்கலைஞர் சங்கீதா அவர்களையும், சுப்பிரமணிய சிவா அவரை பற்றி உங்களுக்கு தனுஷ் போன்ற மிகப்பெரிய ஆட்களை வச்செல்லாம் படம் எடுத்தவர், அவரையும், எங்களுடைய ஆஸ்தான எங்களுடைய கதாநாயகன் காளி வெங்கட், ஏன்னா என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் போட்டார்.
அவர்களையும் வந்துடுவார். தன்னுடைய அமீர் சார், அவர் இப்போ பருத்தி வீரன் பண்ணவர், அவரை பற்றி நமக்கு தெரியாமல அவருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய சென்னை மாவட்ட குழு தோழர்களுக்கும் என்னுடைய பிரியத்திற்கு பவா செல்லத்துறை அவர்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னேன், நீங்கள் சொல்லவே வேணாங்க அமுத்துறேன், நான் கரெக்டாக அன்றைக்கி வந்து நானும் இன்னொருத்தர் கூட வந்துடுவோம்னாரு. அவர் இன்னும் பல தோழர்கள் இருக்கீங்க. மனோபல சித்ராலட்சுமண ஐயா அவர்கள்லாம் உண்மையில் நேற்று அந்த பாரதி ராஜாவை பற்றி பல பேரை பற்றி பேட்டி எடுத்துருக்கிறது, நிறைய விஷயங்களை வாங்கிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எல்லாரையும் இப்போ ஃபேஸ்புக்கில் இதுலெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் பேர் இந்த இவரெலாம் இந்த கொட்டடிச்சிக்கிட்டே இருப்பார். அவர் என் பேர் எனக்கு தெரியல அப்படி சொல்லுது. அப்போ இன்னும் என்னுடைய பிரியத்திற்குரிய அத்தனை பேர்களுக்கும் முன்னோடி மீடியா சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி தோழர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.